கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இம்மட்டும் நம்மை கிருபையாய் நடத்தி வந்தார். தேவனுடைய தயவு இதுவரை நம்மை நடத்தினதுக்காய் நாம் கர்த்தர் அதிகமாய் ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து இந்த தேவன் நம்மை நடத்துவார். அன்பானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அறிமுகமான மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பிரயோஜனமடையட்டும். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டல்வாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஏதாகிலும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் அதை எங்களுக்கு தெரியப்படுத்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, நம்முடைய தேவன் நமக்கு மனம் இறங்கி செவி கொடுக்கிறார். மனம் இறங்கி செவி கொடுக்கிற ஒரு அன்பான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் சகரியா 10வது அதிகாரத்தின் 6வது வசனத்தில் இப்படியா இருக்கிறது: நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக இக்கட்டான சூழ்நிலைகளில், நெருக்கடியான சூழ்நிலைகளில் நாம் அநேகருடைய உதவியை தேடி போகிறோம். அப்படி அநேக மனிதர்களிடத்திலே போகும் பொழுது நம்மை நேசிக்கிறவர்கள் தான், சொந்த பந்தங்கள் தான், நண்பர்கள் தான், உறவினர்கள் தான், நம்மேல் மிகவும் அன்புள்ளவர்கள் தான். அதை நம்ம தேடி போகிற அநேக சந்தர்ப்பங்களிலே அவர்கள் நமக்கு இறங்காமல், நமக்கு செவி கொடுக்காமல், நமக்கு உதவி செய்யாமல், நம்மேல் அவர்களுடைய இரக்கத்தை காண்பிக்காமல் போய்விடுகிறார்கள். நாம் உள்ளம் உடைந்து போய்விடுகிறோம். அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற எத்தனையோ சந்தர்ப்பங்களில், எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலைகளில் உங்கள் மேல் மனம் இறங்காமல் எத்தனையோ பேர் தங்கள் செவிகளை உங்களுக்காய் அடைத்திருக்கிறார்கள். உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளையும் நெருக்கடியான சூழ்நிலைகளையும் நீங்கள் உபத்திரவப்படுகிறதை கண்டும் எத்தனையோ பேர் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி உங்களுக்கு இறங்காமல் போனது உண்டு. அது நிமித்தம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் வேதனை அனுபவித்திருப்பீர்கள், உள்ளம் உடைந்து போயிருப்பீர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்கள் மேல் மனம் இறங்கி உங்கள் சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு நன்மை செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை தெய்வமே இல்லை என்று சாதிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரா சகோதரி, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். உங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் மேல் மனம் இறங்கி உங்களுக்கு செவி கொடுத்து
நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், என்ன கேட்கிறீர்கள், என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று அறிந்து உங்களுக்கு உதவி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. கல்வாரி மலையிலே சிலுவை மரத்திலே அடித்து உயர்த்தப்பட்டு குற்றுயிராய் தன் கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி பூமிக்கும் வானத்துக்கும் நடுவிலே 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கி மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தாரே, அந்த அன்பு தெய்வம் நம்மேல் மனதுருகுகிறவர். இன்றைக்கும் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஏதோ ஒரு நிர்பந்தமான நிலைமையில் இருக்கிறீர்கள், ஏதோ ஒரு பெரிய தேவையோடு இருக்கிறீர்கள், ஏதோ ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறீர்கள், எங்கெங்கேயோ போனீர்கள், யார் யாரிடமோ கேட்டீர்கள், எதையோ நம்பினீர்கள், எதுவும் உங்கள் சத்தத்திற்கு செவி சாய்க்கவில்லை. யாரும் உங்கள் சத்தத்தை செவி கொடுத்து கேட்கவே இல்லை. உங்கள் மேல் மனம் இறங்கவும் இல்லை. ஆனால் உங்கள் மேல் மனதுருகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் அன்பானவர், அவர் அன்பு நேசர், அன்பே உருவானவர், அன்பாகவே இருக்கிறார். கருணை உள்ளம் கொண்டவர், தாய் போல தேற்றுகிறவர், தகப்பனை போல தூக்கி சுமக்கிறவர், அன்பானவர் இயேசு. என் அன்பு தாயே, உங்கள் மகன் உங்களிடத்தில் காட்டாத அன்பை இயேசு காண்பிப்பார். என் அன்பு சகோதரா, உங்கள் மனைவி உங்கள் மேல் காட்டாத அன்பை இயேசு காண்பிப்பார். என் அன்பு சகோதரி, உன்னுடைய தாயும் தகப்பனும் உங்களிடத்தில் காண்பிக்காத அன்பு இயேசுவிடத்தில் இருக்கிறது. இயேசு அன்பானவர், உங்களுக்கு செவி கொடுக்கிறவர். ஐயோ, என் கஷ்டம் யாருக்குமே புரியலையே, என் வேதனை யாருக்குமே விளங்கலையே, நான் படுகிற உபத்திரவம் யாருக்குமே தெரியலையே, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, இந்த கடவுள் இவ்வளவு கல் நெஞ்சரா இருக்கிறாரே என்று அங்கலாய்த்து அழுது கொண்டிருக்கிற சகோதரி, அன்பான தெய்வம் இயேசுவிடத்தில் வா. அன்பான ஒரு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர் கல் நெஞ்சக்காரர் அல்ல, கருணை உள்ளமுடையவர். அவரிடத்தில் வந்து ஒரு மனுஷன் கண்ணீரோடு அழுது விண்ணப்பம் பண்ணி, எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கூப்பிடுவான் என்றார். இந்த தேவன் அந்த மனுஷனுக்கு இறங்கி, அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவனுக்கு இறங்கி நன்மை செய்வார். சில நினைப்பார்கள், நாம் பாவியான ஒரு மனுஷன், பாவம் செய்தவன், இவ்வளவு காலம் பாவத்திலே வாழ்ந்தவன், இப்பொழுது நாம் போய் தெய்வத்திடத்தில், தெய்வமே, இயேசுவே எனக்கு இறங்கும், ஒரு ஆபத்தில் நான் அகப்பட்டிருக்கிறேன், என்னை விடுதலையாக்கும் என்று கூப்பிட்டால் அவர் செவி கொடுக்க மாட்டார் என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் நிஜத்தில் அப்படி அல்ல. எந்த பாவியும் தேவனிடத்தில் வந்து, அப்பா, இதுவரைக்கு நான் செய்ததெல்லாம் பாவம், என்னை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே நான் அகப்பட்டு விட்டேன், என்னை விடுதலை ஆக்கும் என்று கூப்பிட்டால், அவன் எவ்வளவு பெரிய பாவியாய் துரோகியாய் இருந்தாலும் அவனுக்கு இறங்கி அவனுக்கு செவி கொடுக்கிறவர் இயேசு. அந்த மனுஷனுக்கு இறங்கி அவனுக்கு செவி கொடுத்து நன்மை செய்கிறவர் இயேசு. நன்மை செய்கிறவர். ஏசாயா 55வது அதிகாரத்திலே 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். பாருங்க, வசனம் சொல்லுது, நீ எவ்வளோ பெரிய துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி,
நீங்கள் உங்கள் அக்கிரமங்களை விட்டு, உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வாங்க, தேவனாகிய இயேசுவிடத்தில் வாங்க. உங்களுக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்த இந்த இயேசுவிடத்தில் வாருங்கள். அப்போது அவர் உங்கள் மேல் மனதுருகி, உங்கள் மேலே மன இறங்கி உங்களை மன்னிக்கிறதற்கு தயவு வெறுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் மன்னித்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார். பாருங்க, மனாசையை குறித்து வேதம் சொல்லுது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தில், 2 நாளாகமம் 33வது அதிகாரத்தில் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனாசே ராஜாவாகிற போது அவனுக்கு வயது 12, 55 வருஷம் எருசலேமை அரசாண்டான். அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது? 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தர் பிரியமா இல்லை. கர்த்தர் விரும்பாததை தன்னுடைய வாழ்க்கை நடப்பித்து, இயேசு விரும்பாததை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனை 12 வயதில் கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். 55 வயது வரைக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் விரும்பும்படி இல்லை, அருவருப்பாக இருக்கிறது. கர்த்தர் விருப்பமில்லாத அநேக பாவங்களை அவன் செய்து கொண்டே வருகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நாள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே, அவன் தள்ளப்பட்ட நிலைமையிலே அவனை மீட்டெடுக்கிறார். பாருங்கள், 10ஆம் வசனத்தில், கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவங்க கவனிக்காமலே போனார்கள். நீ பண்ணுறது தப்பு, நீ தவறு செய்கிறாய், நீ பாவம் செய்கிறாய், இதை விட்டு மனம் திரும்புப்பா, இது உனக்கு ஆபத்தில் முடிஞ்சிடும். கர்த்தர் மனாசையோடு பேசினார். அவன் என்ன செய்துட்டான்? நீங்கள் யார்கிட்ட சொல்லிங்களோ அப்படி சொல்லி தன் செவியை அடைச்சிட்டு போயிட்டான். நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்க போகிறதில்ல, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படி சொல்லி தன் செவியை அடைத்து விட்டு போகிறான். இப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவங்க மேலே வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெங்கல சங்கிலினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். வெங்கல சங்கிலினாலை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்போ 12ஆம் வசனத்தில் இருக்கு, இப்படி அவன் மனாசே அவன் நெருக்கப்படுகையில், அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கடியான சூழ்நிலை வந்த பொழுது என்ன செய்கிறான்னா, கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான், ஆண்டவரே தெரியாமல் தவறு செய்துட்டேன், நீங்கள் எத்தனை தடவையோ என்கிட்ட சொன்னீங்க, நான் கேட்காம விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் கெஞ்சினான். ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, எனக்கு ஒரு தருணம் தாங்க, இந்த ஒரு தடவை என்னை மீட்டெடுங்க, நான் இனி உங்களுக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கை வாழுவாப்பா. தேவ சமூகத்தில் கெஞ்சினான். கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். 13ஆம் வசனம் சொல்லுது, அவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார்.
கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டார். அன்பானவர்களே, எவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு ஆண்டவர் என்று பாருங்கள். இவரிடத்தில் எவ்வளவு தயவும் இரக்கமும் இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு மனிதனை இந்த தேவன் ராஜாவாக வைக்கிறார். 12வது வயதிலே ராஜாவாக்குகிறார். அவர் ராஜாவான உடனே அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்கிறான். கர்த்தர் பிரியமா ஒரு வாழ்க்கை வாழல. இவ கர்த்தர் அவனை சந்தித்து பேசுகிறார். நீ பண்ற தப்புப்பா, நீ பண்ற தவறு, மனம் திரும்பு. கர்த்தர் பேசினார், ஆனால் அவனும் செவி கொடுக்கல. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுவார், பலர் மூலமாய் பேசுவார். என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, உங்கள் பெற்றோர்கள் மூலமாய் தேவன் உங்களோடு பேசுவார். உங்கள் ஊழியர்கள் மூலமாய் பேசுவார். மற்ற சகோதரர்கள் மூலமாய் தேவன் உங்களோடு பேசுவார். பேசும் பொழுது நாம் செவி கொடுக்காமல், நீங்கள் என்ன வேணாம் சொல்லுங்க, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இதைத்தான் பண்ணுவேன், நான் இப்படித்தான் வாழுவேன். நம்ம அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது? கர்த்தர் நம்மை சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார், உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அசீரிய ராஜா எழும்பி வந்து மனாசையை பிடித்து 2 சங்கிலினால் அவனை கட்டி இழுத்து கொண்டு போகிறார். கர்த்தர் திரும்ப திரும்ப நம்மகிட்ட சில காரியங்களை எச்சரிக்கும் போது, சில பாவங்களை உணர்த்தும் பொழுது, அன்பு சகோதரா, கர்த்தர் உங்களிடத்தில் சில பாவங்களை உணர்த்தி இதை விட்டு மனம் திரும்பு, இது எனக்கு பிரியமில்லாதது, இதை விட்டுவிடு என்று எச்சரிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் செவியை அடைத்து கொண்டு போவீங்கன்னா சத்துரு உங்கள் கையில் விலங்கு போட்டு இழுத்துட்டு போகிற காலம் வந்துடும், இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். எச்சரிக்கையாக இருக்கணும். தேவன் பலர் மூலமாக எச்சரிக்கிறார், தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிக்கிறார், சபை போதகர்கள் மூலம் எச்சரிக்கிறார், தேவ பிள்ளைகள் மூலம் எச்சரிக்கிறார், கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசி எச்சரிக்கிறார், சொப்பனத்தில் எச்சரிக்கிறார், தரிசனத்தில் எச்சரித்து தேவன் உங்களை கடிந்து கொள்கிறார். உடனே உணர்வு அடைஞ்சி சரி பண்ணிருங்க. இல்லாவிட்டால் கர்த்தரே சத்துருடைய கையில் உங்களை ஒப்பு கொடுப்பார், சத்ருவின் கையில் ஒப்பு கொடுப்பார். வியாதி என்கிற சத்ருவின் கையில் ஒப்பு கொடுப்பார், கடன் பாரம் என்கிற சத்துரு கையில் ஒப்பு கொடுப்பார், விபத்து என்கிற சத்துரு கையில் ஒப்பு கொடுப்பார், பலவிதமான நெருக்கம் என்கிற சத்துருவின் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். சத்துரு உங்க கையில் அவனே விலங்க மாட்டி இழுத்து கொண்டு போ. இப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலை அகப்பற்றக்கூடாது. கர்த்தர் சொல்லும் பொழுதே மனம் திரும்பிடணும். கர்த்தர் எச்சரிக்கும் போதே உணர்வடைஞ்சிடணும். பிடரியை கடினப்படுத்திடக்கூடாது. மனாசே பாருங்க, செவியை அடைத்து கொள்ளுகிறான். அவன் செவியை அடைத்து அவன் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி கொண்டு இருக்கிறான். இப்பொழுது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து இந்த மனுஷன் கர்த்தரை கூப்பிடுறான், கெஞ்சுறான், ஆண்டவரே எனக்கு இறங்குங்க. இப்போ கர்த்தர் அவனை பார்த்து, போடா, நான் எத்தனை தடவை அவனை சந்தித்தேன், எத்தனை முறை அவனை எச்சரித்தேன், நீ மனம் திரும்பினியா, போ, இனி என்கிட்ட வராத அப்படின்னு தள்ளி விடலை. அப்படி தள்ளி விடலை. நாம் பாருங்க, மனிதர்கிட்ட சொல்லுவோம், இதை செய்யாதீங்க, சகோதரா இதை செய்யாதீங்க, சகோதரி இதை செய்யாதீங்க. அவங்க அதை செய்து ஒரு ஆபத்தில் மாட்டிட்டு நம்மள்கிட்ட வரும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன், நீ கேட்டியா, வராத, இவனி என்னட்ட வராத, போ, விரட்டி விடுறவர்களாக இருப்பான். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் அப்படி இல்லை. அவர் அன்பானவர், ஒருவரையும் தள்ளி விடாதவர், தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர் இயேசு.
இந்த இக்கட்டான நிலைமையில கத்தடத்துல வருகிறவன் புத்திசாலி. சிலர் இருப்பாங்க, பிசாசு நான் வஞ்சிக்கப்பட்டு நான் கத்தரி பிரியலாமல் நடந்துட்டேன், கத்தரி பிரியலாத பாவத்தையெல்லாம் செய்துட்டேன், கத்தர் என்னை உணர்த்தி நான் மனம் திரும்பாமல் பாவத்தில் வாழ்ந்துட்டேன், அதனால் இன்னைக்கு ஒரு பிரச்சனையில் அகப்பட்டுட்டேன், இனி நாம் போய் எப்படி கத்தர்கிட்ட நிற்கிறது, இனி நாம் போய் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கறது, அதனால் அப்படி நினைச்சே நிறைய பேர் வரமாட்டாங்க. வேண்டாம், இந்த கஷ்டத்தோடையே போயிடும், இந்த பிரச்சனையோடையே வாழ்ந்துருவோம். ஆண்டவர் என்ன உணர்த்தியும் நான் அவரை விட்டு வந்துட்டேனே, அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டேனே, கத்தர் என் கூட பேசி நான் ஆண்டவர் செவி கொடுக்காம அப்படி போயிட்டேனே, இனி நான் எந்த முகத்தை வச்சு அவர்கிட்ட போக வேண்டாம். இப்படி சிலர் ஏமாறுவாங்க பிசாசனால் அப்படி வஞ்சிக்கப்பட்டு. ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செய்து எவ்வளோ பெரிய இக்கட்டில் அகப்பட்டிருந்தாலும் நீங்கள் மறுபடியும் இந்த தேவனிடத்தில் வந்தா அவர் உங்களிடத்தில் சொன்ன பொழுதெல்லாம் நீங்கள் அவருக்கு செவி கொடுக்காமல் போனது உண்மைதான். அவர் எச்சரித்த பொழுதெல்லாம் நீங்கள் மனம் திரும்பாமல் போனது உண்மைதான். அவர் உங்களை உணர்த்தின பொழுதெல்லாம் நீங்கள் அவரை அசட்டை பண்ணிட்டு போனது உண்மைதான். இப்பொழுது பிரச்சனையில் மாட்டிட்டீங்க. ஆனாலும் நீங்கள் அவரிடத்தில் வரும் பொழுது உங்களுக்கு இறங்குவார். தள்ளிவிடப்படாதவர்களைப் போல உங்களை பார்த்து கொள்வார். அன்று சொல்றாங்க, நான் அவர்களுக்கு இறங்கி அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அவன் எனக்கு செவி கொடுக்காம போய் குழியில விழுந்துட்டான், அவன் எனக்கு செவி கொடுக்காம போய் பாலங்குழியில விழுந்துட்டான், அவள் எனக்கு செவி கொடுக்காமல் போய் ஒரு ஆபத்தில் சிக்கிட்டாங்க. ஆனால் இப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள், என்னை நோக்கி கெஞ்சுகிறார்கள், என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். நான் அவங்களுக்கு இறங்குவேன், நான் அவங்கள தள்ளிவிடவே மாட்டேன், அவங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஒரே தெய்வம் இயேசு. மனாசே கெஞ்சுறான், கர்த்தரை நோக்கி கெஞ்சி, தெரியாம செஞ்சிட்டான்ப்பா, நீங்க சொல்லி நான் உணர்வு இல்லாம செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு கெஞ்சினான். கர்த்தர் என்ன செய்திருக்கிற பாருங்க, 13ஆம் வசனத்தில் இருக்கு. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர், எவ்வளவு நேசமுள்ள ஆண்டவர், எவ்வளவு பாசம். அவருடைய அன்புக்கு ஈடு என்ன இருக்குதுங்க? இந்த அன்புக்கு ஈடு என்ன இருக்குது? அவ்வளவு அன்பு. அவர் பேச்சை கேட்காம போய் குழியில விழுந்து கிடந்துட்டு, குழியில இருந்து கத்துறான், குழியில கிடந்துட்டு கெஞ்சுகிறான். அவனுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப தூக்கி எடுத்து அவனை மறுபடியும் ராஜா என்கிற ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கிற இந்த அன்புக்கு ஈடு வேற என்ன? நமக்கு இறங்கி செவி கொடுப்பார். அன்பு சகோதரா, உங்களுக்கு இறங்கி செவி கொடுக்கிறவர் ஆண்டவர். நீங்கள் அவர்கிட்ட வந்தால் போதும். உங்கள் தவறை உணர்ந்து, என்கிட்ட அப்பா சொல்லி நான் கேட்காம போயிட்டேனேன்னு உணர்ந்து வரும்போது உங்களை ஏற்றுக்கொண்டு கட்டி அணைக்கிற ஆண்டவர், கட்டி அணைக்கிறவர். லூக்கா 15 இருக்கிறது, 20ஆம் வசனம். லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்கிறான். என்ன நடந்தது? ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள். அதில் இளையவன் தன் பாகத்தை, சொத்தில் தன்னுடைய பாகத்தை பிரித்து வாங்கிவிட்டு தகப்பனை விட்டு சொந்த ஊரை விட்டு போய் விடுகிறான். அவ்வளவு பணத்தையும் பாவத்திலே செலவழித்து தீர்த்து விடுகிறான்.
தகப்பன் சொன்ன பிறகும் கேட்காம என் பங்கை பிரித்து தந்துருங்கன்னு போராடி வாங்கி கொண்டு போய் அத்தனையும் செலவழித்து போய் ஒன்றும் இல்லாதவனாகி போய் பன்றிகளை மேய்க்கிற வேலை செய்கிறவனாகி அந்த பன்றிகளுக்கு வைக்கக்கூடிய தவிட்டினால் தன் பசி ஆற்ற விரும்பி அந்த பன்றிகளை மேய்க்கிற அவன் பன்றிக்கு வைத்திருந்த தவிட்டை தன் பசியினால் சாப்பிட்ட பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வேலைக்கும் தகுதி இல்லாதவன் என்று துரத்தப்பட்ட போது இப்போது உணர்வடைகிறான். என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்கிறது, நான் இப்படி பன்னி கூட்டத்தில் விடுதின்ன வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டதே என்று உணர்ந்து தன் தகப்பனை தேடி புறப்பட்டான். அன்பானவர்களே, அப்பா சில நேரங்களில் தடுக்கும் போது, அப்பா சில நேரங்களில் வேண்டான்னு சொல்லும் பொழுது, அன்பு சகோதரா, தம்பி, தங்கச்சி, வாலிப மகனே, மகளே, அப்பா சில நேரங்களில் தடுக்கும் பொழுது அவர் சத்தத்தை கேட்காம நீ உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நான் நினைக்கிறது தான் சரின்னு தீர்மானம் பண்ணி புறப்பட்டு போவா என்றா எல்லாத்தையும் இழந்து நடு தெருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அன்னைக்கு உனக்கு ஒன்று தெரியும், என் அப்பா கிட்ட வேலைக்காரங்களே நல்லா இருக்காங்க, நான் என் அப்பாவோடு இருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமேன்னு தோணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள மாட்டி விடுவீர்கள். அப்படித்தான் இந்த சகோதரன் சிக்கி தவித்து, அப்பாவை விட்டு நான் வந்தது தப்பு, அற்பமான இந்த பாவ சந்தோஷத்துக்காக என் தகப்பனை விட்டுட்டு நான் வந்தது தவறு உணர்ந்தான். மறுபடியும் எழும்பி அப்பாவை தேடி புறப்பட்டான். அப்பா பாருங்க, எவ்வளவு நல்ல அன்பான ஒரு தகப்பன். நான் சொல்லியும் கேட்காம பங்கை பிரித்து வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் விபச்சாரத்திலும் பேசித்தனத்திலும் செலவழித்து அத்தனையும் இழந்து அழுக்கு வஸ்திரம் படிந்து, ஆமாம், உணங்கி போய் எலும்பும் தோலுமா திரும்பி வருகிறவனை பார்த்து, டேய், இனி இந்த ஏரியாவுக்குள்ள வந்துடாத, ஓடிரு, வீட்டு நடைய சவுட்டிடக்கூடாதுன்னு விரட்டல்ல. அவனை தூரத்தில் கண்ட போதே என் மகன் வந்திருக்கிறான், என் மகன் வந்திருக்கிறான், மரித்து போனவன் மறுபடியும் உயிரோடு வந்திருக்கிறான் என்று செத்தவன் உயிரோடு எழும்பி வந்தது போல தன் மகனை தூரத்தில் பார்த்து ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அவனுக்கு புது வஸ்திரம் தரிப்பித்து அவன் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற இந்த நல்ல தகப்பனின் இந்த அன்புக்கு ஈடு இந்த உலகத்தில் வேற எங்கும் இல்லை, எங்கும் இல்லை. இன்றைக்கு ஏதோ ஒரு சிக்கலில் அகப்பட்டு அப்பா கிட்ட திரும்பி வருவதற்கு தயங்கி இருக்கிறீங்களா? அவர் பேச்சை கேட்காம போய் சீரழிஞ்சிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், பறி கொடுத்துட்டேன், பல முறைக்கு என் தேவன் என்னை உணர்த்தியும் என் தேவனோடு பேசியும் செவி கொடுக்காம போய் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லி நான் இனி எந்த முகத்தை வச்சு அப்பாட்ட போவேன்னு கலங்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கே புறப்படுங்கள், மறுபடியும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், மறுபடியும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வாருங்கள். அவர் உங்கள் மேல் மனம் இறங்கி செவி கொடுப்பார், மனம் இறங்குவார். எவ்வளோ பெரிய பாவம் செய்து துரோகம் செய்து இந்த தேவனை விட்டு விலகி போயிருந்தாலும் நீங்கள் திரும்பி வரும் பொழுது உங்களை ஏற்றுக்கொண்டு அணைத்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சகரியா 10:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த தேவன் நமக்கு இறங்கி செவி கொடுக்கிறவர், இறங்கி செவி கொடுக்கிறவர். பிரியமானவர்களை, இறங்கி செவி கொடுப்பார்.
மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40, 41, 42 வாசித்து பாருங்கள். குஷ்டரோகி ஒருவன் இயேசுவை நோக்கி கதறுகிறான். இயேசுவே, மனம் இறங்கி என்னை சுகமாக்கும். உமக்கு சித்தமானால் மனம் இறங்கி என்னை சுகமாக்கும். குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் சுத்தமாக்க உம்மாலாகும். இயேசு மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு சுகமாக்கினார். தன்னிடத்தில் வருகிறவன் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்டவனாயிருந்தாலும், தம்மை நோக்கி ஜெபிக்கிறவன் யாராயிருந்தாலும் அவர்கள் மேலும் மனதுருகி நன்மை செய்கிறவர், மன இறங்கி அவங்க சத்தத்தை கேட்டு அற்புதம் செய்கிறவர் இயேசு. ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான தருணத்திற்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையின் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும், எந்த நெருக்கடியான நிலைமையிலும் நான் என் தேவனிடத்தில் வரும் பொழுது, என் தேவனாகிய இயேசுவை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது, அவர் மனதுருகி எனக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறீர் என்று நான் அறிந்து கொள்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த நேரத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும், யாராயிருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஒரு நிமிடம் உங்கள் வாய்களை திறந்து, இயேசுவே, என் மேல் மனம் இறங்கி இன்றைக்கு எனக்கு செவி கொடுத்து அற்புதம் செய்யும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் அற்புதம் செய்வார். நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, நான் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவன். இயேசு என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா, என்மேல் இரக்கம் காட்டுவாரா என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாய் காண்பிப்பார். இயேசுவுக்கு மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இயேசு இரக்கமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ளவர். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இறங்குள்ள என்றால் அவர் தெய்வமாக இருக்க முடியாது. அவர் எல்லாருக்கும் மனதுருகுகிறவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மனதுருகுகிறவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்றைக்கு ஜெபியுங்கள். இயேசுவே, இன்றைக்கு எனக்கு இறங்கி எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று ஜெபித்து பாருங்கள். ஏசப்பா, இந்த நேரத்தில் ஜெபத்தோடு எனக்கு இறங்கும் என்று வாய்களை திறந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு அற்புதம் செய்து இவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் வாருங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே என்று அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒருவனை அவர் தள்ளிவிடுவதில்லை. மனம் இறங்கி செவி கொடுத்து அற்புதம் செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்